എട്ടാമത് ശ്ലോകം. തേന ക്രമ അനുസിദ്ധേന ധ്വസ്ത കർമ്മ അമല ആശയഃ പ്രാണായാമൈഃ സംനിരുദ്ധ ഷഡ്വർഗ ചിന്നബന്ധനഃ. തേന ക്രമാനുസിദ്ധേന ധ്വസ്ത കർമാമലാശയ പ്രാണായാമൈ സംനിരുദ്ധ ഷഡ്വർഗ ചിന്നബന്ധന. ക്രമ അനുസിദ്ധേന സ്റ്റെപ്പ് ബൈ സ്റ്റെപ്പായിട്ട് കഠിനമായിട്ട് അനുഷ്ഠിച്ച തപസാല സനകാദി മുനികളിലെ സനൽകുമാര മഹർഷി ഉപദേശിച്ചു കൊടുത്ത അധ്യാത്മമാർഗം വഴി അവര് ഭഗവാൻ ശ്രീഹരിയെ ഭജിച്ചാൽ തേന തപസാല ധ്വസ്ത കർമ്മബന്ധനം ഇല്ലാത്തവനായിട്ട് കർമ്മവാസനകളോട് കൂടിയിട്ട് തപസ് அப்படிங்கிற அக்னியில கர்மத்தை ஹோமிச்சார். அப்படி கர்மபந்தனம் இல்லாதவராயிட்டார் அவரு. காம குரோத லோப மோக மத மாத்சரியங்களாயிருக்கிற ஷட்விகாரங்கள் இல்லாதவராயிட்டார். പ്രാണായാമൈഹി പ്രാണായാമത്താല സംനിരുദ്ധ നന്ന കൺട്രോൾ ചെയ്യപ്പെട്ട ഷഡ്വർഗ ഷഡ് ഇന്ദ്രിയങ്ങളോട് കൂടിയിട്ട് 6 ഇന്ദ്രിയങ്ങളോട് കൂടിയിട്ട്, അതായത് പഞ്ചേന്ദ്രിയങ്ങളും മനസ്സും. அப்படி இல்லைன்னா காமக்ரோத லோபமோக மத மாத்சரியங்களாயிருக்கிற ஷட்விகாரங்கள் ഇതൊന്നും ഇല്ലാതെക്ക് അമല ആശയ നന്ന ക്ലിയറാണ് അന്ധകരണത്തോട് കൂടിയിട്ട്, രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളൊന്നും ഇല്ലാത്ത അന്ധകരണത്തോട് കൂടിയിട്ട്, இந்த രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളാലിയാക്കും കാമക്രോധ ലോപമോഹ മതമാത്സര്യങ്ങളായിരിக்கிற ഷഡ്വികാരങ്ങളെല്ലാം ഉണ്ടാകരുത്. അതൊന്നും ഇല്ലാത്ത അന്ധകരണ ശുദ്ധിയോട് കൂടിയിട്ട് சின்ன பந்தனஹா சர்வபந்தங்களிலேந்தும் முக்தனானார் பிருது அப்படிங்கிற முனி சிரேஷ்டன். 9வது ஸ்லோகம். சனல்குமாரஹ பகவான் யத் ஆஹா அத்யாத்மிகம் பரம் யோகம் தேன ஏவ புருஷம் அபஜத். புருஷ ഋഷഭഃ സനൽകുമാരോ ഭഗവാൻ യദാഹാദ്യാത്മികം പരം യോഗം തേനൈവ പുരുഷമഭജത് പുരുഷർഷഭ. പുരുഷ ഋഷഭഃ ശ്രേഷ്ഠനാன உத்தமோத்தமனான பூர்வாசிரமத்தில் பிருது சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் இப்ப இருக்கிற வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கிற பிருதுமுனி. பகவானோடு 6 பகங்கள் இருக்கிற சனல்குமாரஹா சனல்குமார முனி அத்தியாத்மிகம் அந்தக்கரண சைதன்யத்தை சம்பந்திச்ச அந்த ஆத்ம தேஜஸை சம்பந்திச்ச யத் பரம் யோகம் ஏதொரு ஆத்ம தத்துவ யோகத்தை ஆஹா சொல்லி கொடுத்தாரோ, சனல்குமார மகர்ஷி உபதேசிச்சு கொடுத்தாரோ, யத் பரம் யோகம் ஏதொரு ஆத்ம தத்துவ யோகத்தை ஆஹா சொல்லி கொடுத்தாரோ, சனல்குமார மகர்ஷி உபதேசிச்சு கொடுத்தாரோ, சனல்குமார மகர்ஷி உபதேசிச்சு கொடுத்தாரோ, சனல்குமார மகர்ஷி உபதேசிச்சு கொடுத்தாரோ
தேன ஏவ அந்த அத்தியாத்ம மார்க்கம் வழியே பிருதுமுனி புருஷம் அபஜது பரம்பொருளே ஆன அந்த சகாம ரூபத்தில் இருக்கிற பகவான் ஸ்ரீஹரிய பஜிச்சார். 10வது ஸ்லோகம். பகவத் தர்மிணஹ சாதோஹோ ஸ்ரத்தயா யததஹ சதா பக்திஹி பகவதி பிரம்மணி அனன்ய விஷய அபவது. பகவத் தர்மிண சாதோ ஸ்ரத்தயா யததஹ சதா பக்திர் பகவதி பிரம்மண்யனன்ய விஷயாபவத். கடினமான தவசால அவரு பகவானில திருடமான பக்தி அவருக்கு உண்டாயி வந்தது. பரம்பொருளில அவருக்கு பக்தி உண்டாயி வந்தது. பகவத் தர்மினஹா எல்லா கர்மங்களும் பகவானில நன்னா சமர்ப்பணம் பண்ணிண்டு கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு பகவத் தர்மம் அனுஷ்டிச்ச பிருது. சாதோஹோ சத்குணம் மட்டும் இருக்கிற பிருது முனியோடு ஸ்ரத்தையா கவனத்தோடு கூடி இருக்கிற சதா எப்பவும் யததஹா பூஜிக்கிற அந்த பிருது முனிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா ஆயிட்டு பூஜைகள் எல்லாம் பண்ணற மானச பூஜை பண்ற பிருதுமுனிக்கு பகவதி பகவானோடு எல்லா குணங்களும் இருக்கிற மகாவிஷ்ணுவான பிரம்மணி பரம்பொருளில அனன்ய விஷயா வேற ஒன்னிலையும் சிந்தனை இல்லாதக்கு திருடமான பக்திஹி பகவத் பக்தி அப்படிங்கிறது அபவது உண்டாகவே செஞ்சது. 11வது ஸ்லோகம். தஸ்ய அனயா பகவதஹ பரிகர்ம சுத்த சத்வ ஆத்மனஹ ததனு சம்ஸ்மரண அனுபூர்த்தியா ஞானம் விரக்திமத் அபூத் நிஷிதேன ஏன சிச்சேத சம்சயபதம் நிஜ ஜீவகோஷம். தஸ்யானயா பகவத பரிகர்ம சுத்த சத்வாத்மனஸ்ததனு சம்ஸ்மரணானுபூர்த்தியா ஞானம் விரக்திமதபூத் நிஷிதேன ஏன சிச்சேத சம்சயபதம் நிஜ ஜீவகோஷம். பகவதஹ பகவானோடு பரிகர்ம பூஜா கர்மங்கள் அப்படிங்கிறது பகவானோடு பூஜா கர்மங்களை செய்யறவாள பரிகர்மி அப்படின்னு சொல்லுவா. இங்க பகவானோடு பூஜா கர்மங்கள் பக்தி யோகத்தால பகவானை பூஜிக்கிற கர்மங்கள் செஞ்சுண்டு சுத்த சத்வாத்மனஹா நன்னா தூய்மையான அந்த கரணத்தோடு கூடி இருக்கிற பிருதுவோடு அந்த மனசு பகவானுமாயிட்டு மனசு சேர்த்தி வைக்கிறத இந்த பிரகிருதி விஷயங்கள் தூர நிற்கும். ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாதாயிட்டு பகவானோட சத்குணம் பகவான் மகாவிஷ்ணுவோட சத்குணம் வந்து சேரும். அப்படி அந்த கரணம் தூய்மையான பிருதுவோடு அந்த குணம் அப்படிங்கிறது பகவானோடு சத்குணமாயிட்டு மாறித்து. தஸ்யா பிருது முனியோடு தது அனுஸ்மரணா பகவானோடு
தொடர்ந்து இருக்கிற ஸ்மரணையால, பகவானையே நினைச்சுட்டு இருந்ததால, அனுபூர்த்தியா கிரமமாயிட்டு பூர்த்தியான சம்பூர்ணமான அனயா பகவத் சிந்தனையால விரக்திமத் ஞானம், விரக்தி பாவத்தோடு கூடின ஞானம் அபூத் உண்டாகி வந்தது பிருதுக்கு. நிரந்தரமான பகவத் ஸ்மரணையால பிருதுமுனிக்கு ஞானோதயம் உண்டாச்சு. பிரகிருதி விஷயங்களில விரக்தி பாவமும் அதே சமயத்திலேயே வந்து சேர்ந்தது. நிஷிதேன தேனா, பக்தியால ரொம்ப ஷார்ப்பான ஞானத்தால, சம்சய பதம், சம்சயங்களுக்கு ஸ்தானமான ஆஸ்பதமான நிஜ ஜீவகோஷம், ஹிருதய கிரந்திய, நிஜா அப்படின்னு சொல்றது இந்த ஹிருதயம், ஜீவகோஷம், அந்த கரணம் அப்படிங்கிற அந்த சூஷ்ம சரீரத்தை, அந்த ஹிருதய கிரந்திய, ஹிருதயத்துல இருக்கிற அவித்யை, காமம், கர்மம் தொடங்கின பந்தனங்களா இருக்கிற ஹிருதய கிரந்திய சிச்சேதா வெட்டி முறிக்கவும் அவருக்கு செய்ய முடிஞ்சது. பகவானை மறைக்கிற அந்த ஆத்ம சைதன்யத்தை மறைக்கிற சூஷ்ம ரூபத்தில் இருக்கிற கோஷங்கள் அதெல்லாத்தையும் வெட்டி முறிக்கிறதுக்கு சாதிச்சது. ஜீவபாவத்திலேருந்து பிருது முக்தனானார். பஞ்சகோஷங்களில பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இதெல்லாத்தையும் வெட்டி முறிச்சானா ஆனந்தமயமான கோஷத்துல எத்திச்சேரலாம். நம்மளோட சரீரம் அப்படிங்கிறது அன்னமய கோஷமாக்கும், ஸ்தூல ரூபத்தில் இருக்கிற அன்னமய கோஷமாக்கும் நம்மளோட சரீரம். சூஷ்ம ரூபத்தில் இருக்கிற 3 கோஷங்களா இருக்கிற பிராணமய, மனோமய, விஞ்ஞான கோஷங்கள் இதெல்லாத்தையும் வெட்டி முறிச்சானா ஆனந்தமயமான கோஷத்துல எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும். அப்படி ஜீவபாவத்திலேருந்து பிருது முக்தனானார் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். நிரந்தரமான பகவத் ஸ்மரணையால அவருக்கு ஞானோதயம் உண்டாச்சு. அதனாலேயே அவரு அஜானமயமான ஹிருதய கிரந்திய வெட்டி முறிச்சார். பன்னிரண்டாவது ஸ்லோகம். சின்ன அந்ய தீஹி அதிகத ஆத்மகதிஹி நிரீஹா தது தத்யஜே அச்சினது இதம் வயுனேன ஏன தாவத் ந யோககதிபிஹி யதிஹி அப்ரமத்தஹ யாவது கதாக்ரஜகதாசு ரதிம் ந குர்யாத். சின்னான்யதீரதிகதாத்மகதிர்நிரீஹ தத்தத்யஜேச்சினதிதம் வயுனேன ஏன தாவன்ன யோககதிபிர்யதிரப்ரமத்தோ யாவத் கதாக்ரஜகதாசு ரதிம் ந குர்யாத். ஞானத்தால அவருக்கு பேத புத்தியை இல்லாம பண்றதுக்கும், ஆத்ம தத்துவத்தை கிரகிக்கிறதுக்கும், நிவர்த்தி மார்க்கத்தை ஸ்வீகரிக்கிறதுக்கும் சாதிச்சது. அதுக்கப்புறமா பிருதுமுனி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு சரிதங்களை நினைச்சுண்டு, அந்த திருவிளையாடல்கள் எல்லாம் நினைச்சுண்டு வாழ்ந்தார். சின்ன அந்யதீஹி ஞானத்தால பிருதுமுனிக்கு பேத புத்தி இல்லாம பண்றதுக்கு சாதிச்சது. அத்வைத பாவத்தோடு கூடிட்டு
പരമ്പൊരുളിലെ മനസ്സിലയിച്ച് ദ്വൈതഭാവം ഇല്ലാമാച്ച് പൃഥുമുനിക്ക്. അധികത ആത്മഗതി, ആത്മതത്വത്തെ നന്ന ഗ്രഹിച്ച് அந்த പൃഥുമുനി നിരീഹ எந்த ஒரு விதத்தில் இருக்கிற பிரவൃத்தி மார்க்கமும் இல்லாதக்கு நிவൃத்தி மார்க்கத்தை സ്വീകരിക്കവും செஞ்சார். ഏന ഏതൊരു വയുനേന ஞானத்தாலேயாக்குமோ இதம் இந்த நிர்குணமான நிவൃத்தி மார்க்கத்தில் வந்து சேர்ந்தது. இந்த ஹிருதய கிரந்திய அச்சினது முறிச்சு കളഞ്ഞது தது அந்த ஞானத்தையும் തത്യജേ നന്ന ഉപേക്ഷിച്ചിട്ടാർ പൃഥുമുനി. ഗദാഗ്രജ കഥാസു ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണനോട് കഥകളില് അവർ മുഴുകിനാർ. ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണനോട് അപ്പാവും അമ്മാവുമാണ് വസുദേവ ദേവകിക്ക്. 8வது പുത്രനാക്കും ശ്രീകൃഷ്ണൻ. அவளோடு 9வது புத்திரனாக்கும் கதன் அப்படிங்கிற புத்திரன். கதனோடு அண்ணாவாக்கும் ஸ்ரீகிருஷ்ணன். அதாக்கும் இங்க சொன்னது கதாகிரஜ கதாசு. கதனோடு அண்ணாவான ശ്രീകൃഷ്ണനോട് കഥകളില് യാവത് ഏതുവരയ്ക്കും രതിംന കുര്യാത് താല്പര്യം ഉണ്ടാകാമ இருக்கோ தாவது ഭഗവത് കഥാ താല്പര്യം ഉണ്ടാകണ വരയ്ക്കും യോഗഗതിഭിഹി അഷ്ടാംഗ യോഗ സിദ്ധികളിലെ പൃഥുമുനിക്ക് പ്രമത്തഹ ന താല്പര്യം ഉണ്ടാകവേയില്ലേ. ഭഗവത് തിരുവിളയാട് കഥകളെ മറ്റും എപ്പവും സ്മരിച്ചുണ്ട് வாழ்ந்த ആരവര്. അവർക്ക് വേറെ ചിന്തനകൾ அப்படிங்கிறது ഒന്നുമേ ഇരിക്കലേ. 13வது ശ്ലോകം. ഏവം സഹ വീരപ്രവരഃ സംയോജ്യ ആത്മാനം ആത്മനി ബ്രഹ്മഭൂതഃ ദൃഢം കാലേ തത്യാജ സ്വം കളേബരം. ഏവം സ വീരപ്രവര സംയോജ്യാത്മാനമാത്മനി ബ്രഹ്മഭൂതോ ദൃഢം കാലേ തത്യാജ സ്വം കളേഭരം. പുണ്യാത്മാവാണ് പൃഥുമുനി ജീവാത്മാവ് പരമാത്മാവിലെ ദൃഢപ്പെടുത്തി ഉറപ്പിച്ച് ബ്രഹ്മമായിട്ട് തീർന്ന് കാലം വന്നു ചേർന്നോണ് സ്വശരീരത്തെ വെടിഞ്ചാർ. ബ്രഹ്മജ്ഞാനിயான പൃഥു ബ്രഹ്മമായി ഭവിച്ചാർ. വീരപ്രവരഹ വീരശ്രേഷ്ഠനാன പൃഥുമുനി സഹ ഏവം அந்த പൃഥുമുനി இப்படியெல்லாம் கடின பிரயத்னம் செஞ்சு ആത്മാനം അവരോട് മനസ്സ് ആത്മനി പരമാത്മാവിലെ ദൃഢമായിട്ട് ഉറപ്പിച്ച് ജീവാത്മാവ് പരമാത്മാവിലെ ഉറപ്പിച്ച് സംയോജ്യ നന്നാ ചേർത്തി നിർത്തിയിട്ട് ദൃഢ ബ്രഹ്മഭൂത സ്ട്രോങ് ആണ് ബ്രഹ്മഭാവമായിട്ട് അഹം ബ്രഹ്മാസ്മി ഞാൻ ബ്രഹ്മമാക്കും அப்படிங்கிற ഭാവമായി തീർന്നാർ. പൃഥുമുനി ബ്രഹ്മമായേ ഭവിച്ചിട്ടാർ. കാലേ ദശാബുദ്ധി കാലഘട്ടങ്ങളിലെ ആയുൾക്കാലം തീർന്നോണേ പ്രാരാബ്ദം തീർന്നോണേ സ്വം அந்த പൃഥുമുനി അവരോട് സ്വന്തം കളേബരം ശരീരത്തെ തത്യാജ ഉപേക്ഷിച്ചാർ. ജീവൻ ഭഗവാനായിട്ട് തീർന്നത് ജീവാത്മാ പരമാത്മാ ലയനം സംഭവിച്ച് ദ്വൈതഭാവം ഇല്ലാത്ത ആനന്ദ സാഗരമായിരിக்கிற അദ്വൈത സ്വരൂപത്തിലെ ലയിച്ചാർ. അവരെ സ്വന്തം ശരീരത്തിലേന്ത് സ്വമേധയാ ജീവനെ പരമാത്മാവിലെ ലയിപ്പിച്ചാർ. 14வது ശ്ലോകം. സംപീഡ്യ പായും പാർഷ്ണിഭ്യാം വായും ഉത്സാരയൻ ശനൈഹി നാഭ്യാം കോഷ്ടേഷു അവസ്ഥാപ്യ ഹൃദ് ഉരഹ കണ്ഠ ശീർഷണി
सम्पीड्य पायुं पार्ष्णेभ्यां वायुमुल्सारयन् शनैः नाभ्यां कोष्ठेष्वस्थाप्य हृदुरकण्डशीर्षणे. കുതികാലാല ഗുദദ്വാരത്തെ അടച്ചു പിടിച്ച് പ്രാണവായുവെ മേൽപ്പക്കമാ ഉയർത്തി നാഭി, ഹൃദയം, ഉരസ്, കണ്டம், ഭൂമധ്യം இப்படி இருக்கிற ஸ்தானங்கள் வழி உச்சந்தலையில பிரவேசிப்பிச்சார் அந்த ஜீவனை. பிருது மகாராஜாவோடு சரீரத்திலேந்து அந்த ஜீவன் எப்படியாக்கும் பிரயாணம் பண்ணித்து அப்படிங்கிறதாக்கும் இங்க வர்ணனை நடக்கிறது. பிருதுமுனி சரீரத்திலேந்து ஜீவனை பரமாத்மாவில லயிப்பிக்கிறதுக்காயிட்டு ശരീരത്തെ ഉപേക്ഷിച്ച മെത്തേഡ് അതാക്കും 18 വരെ இருக்கிற ശ്ലോകങ്ങളിൽ ചൊല്ലപ്പെടുന്നത്. പാർഷ്ണിഭ്യം കുതികാലാല പാദത്തോട് പിൻപക്കത്തിലെ அந்த பார்ட்டால அதாக்கும் കുതികാലാല പായും മലദ്വാരത്തെ സമ്പീഡ്യ നന്നാ അടച്ചു പിടിച്ച് എയർ സർക്കുലേഷൻ இல்லாம சரீரத்துக்குள்ள இருக்கிற வாயு அந்த குதம் வழியா வெளியில போகாதக்கு மலத்வாரத்தை அடைச்சு பிடிச்சு சனைகி ரொம்ப மெல்ல மெல்ல வாயு பிராணவாயுவை உள்சாரையன் சிரச பார்த்து மேல்பக்கமா உயர்த்தினார். மலத்வாரம் வழி பிராணன் வெளியில போகாம இருக்கிறதுக்காக்கும் குதிகாலால மலத்வாரத்தை அடைச்சு பிடிச்சது. அப்படி பிராணனை உச்சந்தலைக்கு உயர்த்தி கொண்டு வந்தார். உதான வாயுவோடு ஹெல்ப்பினால எல்லா பிராணன்களையும் மேல்பக்கத்துக்கு உயர்த்திண்டு வந்தார். நம்மளோட சரீரத்துல 6 சக்கரங்கள் இருக்கு. மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிபூரக சக்கரம், அநாகத சக்கரம், விசுத்தி சக்கரம், ஆத்யா சக்கரம். இதெல்லாம் தாண்டி டாப் மோஸ்ட்ல இருக்கிற விஷயமாக்கும் சகசிரார பத்மம். அந்த சகசிரார பத்மத்துக்கு இந்த வாயுவை கொண்டு போக வாக்கம் செய்யப்படுறது. பிராணவாயு இந்த சகசிரார பத்மத்துக்கான பிரயாணம் செய்யறது. அதாக்கும் இங்க பார்த்துட்டு இருக்கோம். கோஷ்டேஷு அவஸ்தாப்யா. கோஷ்டம் சொன்னா ഓരോ വിശ്രമസ്ഥാനങ്ങളിലെയും ഓരോ ചക്രങ്ങളിലെയും ഓരോ ചക്രങ്ങളും വിശ്രമസ്ഥാനങ്ങളാക്കും. അങ്കെല്ലാം റെസ്റ്റ് എടുത്തിട്ട് നാഭ്യാം നാഭിസ്ഥാനം അതായത് മൂലാധാരം, ഹൃദയസ്ഥാനം അതായത് സ്വാധിഷ്ഠാന ചക്രം, ഉരഹ അതായത് மணிபூரக சக்கரம் அந்த உரசு அப்படிங்கிற மாறில, கண்ட அநாகத சக்கரத்துல, அதே மாதிரி சீர்ஷணி விசுத்தி சக்கரத்துல இந்த வழியா எல்லாம் சஞ்சாரம் பண்ணி உத்சர்ப்பயன் பிராணனை உயர்த்தி கொண்டு வந்து அப்படி அந்த ஒரு ஜீவனோட கதியாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.